தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கோவையில் 2வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், 2வது நாளாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். வரவேற்பு எப்படி இருக்கிறது? அவருடைய பயணத்தினுடைய நோக்கம் என்ன? பூங்கொழிலே, அதாவது 2026 தேர்தல் களம் முன்கூட்டியே சூடுபடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். அதற்கு தகுந்தாற்போல்தான் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் தற்போதே மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க துவங்கி இருக்கிறார்கள். அதன் ஒரு காட்சியாகத்தான் நாம் தற்போது இங்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே துவங்கி இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி. முதற்கட்டமாக இந்த மக்களை சந்திக்கக்கூடிய இந்த பிரச்சார நிகழ்ச்சியில் தமிழகத்தில் கோவை மாவட்டத்திலிருந்து துவங்கி இருக்கிறார். அந்த நிகழ்வை நேற்று கோவை மாவட்டத்தின் புறநகர் பகுதியான மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற இந்த பிரச்சார பயணமானது துவங்கி இருக்கிறது. இன்றைக்கு 2வது நாளாக கோவை மாவட்டத்தின் மாநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கின்ற அந்த பிரச்சார நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை தொழில்துறையினரோடு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கலந்துரையாடினார். அப்போது பல்வேறு வாக்குறுதிகளை 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகளாகவே அது பார்க்கப்பட்டது. பல்வேறு வாக்குறுதிகளை தொழில்துறையின் மத்தியில் பல்வேறு வாக்குறுதிகளை அவர் கொடுத்திருந்தார். தமிழகம் தழுவிய அளவில் அந்த வாக்குறுதிகள் பேசப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலும் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது 2வது நாளாக கோவை வடவள்ளி பகுதியில் முதலாவதாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தேர்தல் பிரச்சாரத்தை அவர் தற்போது துவங்கி வடவள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமானோர் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் வடவள்ளி பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல் பகுதியாக இந்த பகுதியில் முடித்துவிட்டு இதனைத் தொடர்ந்து 2வது சந்திப்பாக கோவை சாய்பாபா காலனி பகுதியில் ரோட் ஷோ அந்த நிகழ்வில் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு திரட்டுகிறார். அதுக்கு அடுத்த கட்டமாக வடவள்ளி சிந்தாமணி பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிப்பட்ட டவுனால், கோணியம்மன் கோவில் பகுதி, சுங்கம் ரவுண்டானா போன்ற பகுதிகளிலும் அவர் இந்த மக்களை சந்திக்க இருக்கிறார். அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்ல, திறமை இல்ல. அண்மையில நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர், அவருடைய பையனும் அவர் தந்தையும் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க. புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பனாரை, தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கு. வரும்போது கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி, அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள்? அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள். அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாதான், அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாதான் மக்களை பாதுகாக்க முடியும். பயிருக்கு வேலி எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு. இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் அன்றாடம் அச்சத்திலே உறைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்றைக்கு பத்திரிகையில ஊடகத்திலையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம கோவையில் ஒரு காவலரும் அவருடைய மனைவி இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அவர்களை மறிச்சு காவலரை தாக்கி
அவருடைய மனைவியுடைய நகைகள்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. யாருக்கு? காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. அப்புறம் யாரு போய் நம்மளை பாதுகாக்கிறது? மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை அதிமுகவின் பொதுச் செயலாளர் பழனிசாமி தொடங்கியிருக்கிறார். 2வது நாளாக அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கோவையில் பேசிய அவர் 2026 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்று பேசி வருகிறார். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.